ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிமிஷா சமையல். இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனி அரிசி கஞ்சி செய்யலாம். நான் கவுனி அரிசியை நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில் செய்கிறதுக்கு நைட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரமாவது ஊறட்டும். தண்ணியை வடிச்சிட்டு கொரன்னு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த அரைச்சதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு 1 கப் கவுனி அரிசிக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை மூடி போட்டுட்டு குக்கருக்குள்ளே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம டைரெக்டாக பாத்திரத்தில் வச்சு காய்ச்சும் போது நமக்கு அடி பிடிக்கும். அதனால் குக்கருக்குள்ளே இது மாதிரி வச்சு வேக வச்சு எடுக்கும்போது நமக்கு அடி பிடிக்காது. அதே சமயம் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு கவுனி அரிசி. இப்போ இந்த கவுனி அரிசி கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நான் மோர் கடைஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கடைஞ்ச மோரையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மோர் பிடிக்காதவங்க கவுனி அரிசி கஞ்சி கூட பால் ஊற்றி நாட்டு சக்கரை போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். குழந்தைங்க கூட விரும்பி குடிப்பாங்க. இந்த கவுனி அரிசி கஞ்சியில் நார்ச்சத்து இருக்குது. ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அடிக்கடி இந்த கஞ்சை எடுத்துக்கோங்க.